நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி ஓணம் ஸ்பெஷல் பழப்பிரதமன். நேந்திரம் பழத்துல செய்யக்கூடிய ஒரு பாயாசம். இது நம்ம மற்ற பாயாசம் மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மற்ற சாதா பழத்துலலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேந்திரம் பழத்துல மட்டும்தான் இந்த பாயாசம் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு என்னுடைய முந்தின வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நேந்திரம் பழத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஊரில் இந்தியாவில் வாங்குற பழம்லாம் எப்போவுமே இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் இங்கே யூஎஸில் வாங்குற பழம் சில சமயம் இனிப்பு புளிப்பு எதுவும் இல்லாமல் சப்புன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பழத்தில் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணினாலும் ருசி இருக்காது. பழம்பூரியோ பழ உருண்டையோ எந்த ரெசிபி பண்ணினாலும் பாயாசமோ எதுக்கும் நல்லா இருக்காது. இந்த பழத்தை நான் அந்த டிப்பை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தப்போ அதில் இனிப்பு புளிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பழம் நல்ல பழம், பாயாசம் செய்கிறதுக்கு கரெக்டான பழம். இதை மாதிரி நான் 2 பழம் எடுத்திருக்கேன். இந்த 2 பழத்தை நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் அதை நல்லா மசிச்சு வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த வெந்த துண்டுகளை நம்ம மசிச்சு அப்படியும் செய்யலாம். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றி இதை மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைக்க போகிறோம். பழம் நல்லா வேகணும். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம இந்த பழத்தை வேக வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுறோம், அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிட்டா அப்புறம் டேஸ்ட்டே நல்லா வராது. இனி இந்த வெந்த பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும், நல்லா மேஷ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான பேஸ் உள்ள கிண்ணம், இது வந்து நம்ம அரிசி அழக்கிற அந்த ஆழாக்குல அதனுடைய பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி நான் நல்லா அதை மசிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் வெல்லம், ஒரு 1/2 கப்பு தண்ணி, இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம். பாகா காய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை சூடு பண்ணாலே அந்த வெல்லம் உருகி அதில் இருக்க அழுக்குகள்லாம் வரும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச இந்த நேந்திரம் பழத்து கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இதை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்ட போகிறோம். அந்த நெய்யும் அந்த பழமும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், ஒட்டாத பக்குவம். அந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம பாகு வச்சிருப்போம்ல, அந்த பாகை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அந்த 300 கிராம் வெள்ளைப்பாகை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அந்த பழமும் அந்த பாகும் ஒன்றா சேர்ந்து அப்படியே வேகணும். இடையிடையாக கிளறி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி அந்த பாத்திரத்தில் கீழே ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும். நெய் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு ரொம்ப நெய் போட பிடிக்காது. நீங்கள் நெய் வேணால் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சரி, இப்போது நம்ம ஒரு பெரிய தேங்காயிலிருந்து நான் பால் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து அந்த 3ஆவது பால். முதல் பால் நல்ல திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மறுபடியும் நான் மிக்சியில் போட்டு எடுத்த அந்த 3ஆவது பால், அதை இந்த பழ மிக்சரோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ 3ஆவது பால் சேர்த்து இப்போ அது நல்லா வத்திடுச்சு. அது பழம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா வத்திடுச்சு. இனி நம்ம அந்த 2ஆவது பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததை அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து இதுவும் நல்லா வத்தணும், நல்லா வத்தி வரணும். ரெண்டாவது பால் விட்டு அது வத்தி வரத்துக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இது 2ஐயும் ஒரு ஸ்பைஸ் ஜாருக்குள்ள போட்டு நான் பொடி பண்ணி வைக்க போகிறேன். ஒரு சிலர் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிஞ்ச் ஜீரகம், சின்ன ஜீரகம், அதையும் போட்டு பொடி பண்ணுவாங்க. ஆனால் நான் வெறும் சுக்கும் ஏலக்காய் மட்டும்தான் பொடி பண்ணுவேன். பாருங்க, இப்போ இந்த 2ஆவது பால் விட்ட பிறகும் நல்ல வத்தி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத பக்குவத்துக்கு வந்தாச்சு.
இனி இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சுக்கும் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிண்ட போகிறோம். ஒரு ஃபன் ஃபேக்ட், பிரதமனுக்கும் பாயாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சிலர் பிரதமன்றது தேங்காய் பாலில் பண்ணால் அது பிரதமன், பாலில் பண்ணால் அது பாயாசம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதமன்றது நம்ம 2 வாட்டி நம்ம அதை வேக வைக்கிறோம். இப்போ பாருங்க, பழத்தை முதல் வாட்டி வேக வச்சு, இப்போ திருப்பியும் வேக வச்சு, முதல் பால் விட்டு திருப்பி வத்த வச்சு, இந்த மாதிரி டபுள் குக் பண்ணுறத பிரதமன். பாயாசம் நம்ம பால் பாயாசம்லாம் ஒரு வாட்டி தான் குக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பாயாசம். சரி, இப்போ இது கூட நம்ம முதல் பால் இருந்ததுல திக்கான பால், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கெல்லாம் வைக்கணும்னு, கொதி வர அளவுக்குலாம் அதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல் பால் ரொம்ப அப்படி வச்சிங்கன்னா அது பால் பிரிஞ்சிரும். அதனால அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை இனி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கலர் எனக்கு கொஞ்சம் பேலாக இருக்குது. அது எதனாலனா, அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தோட கலர், அது வெல்லம் நல்ல டார்க் ப்ரௌனான வெல்லமாக இருந்தால் நமக்கு பாயசமும் நல்ல ப்ரௌனாக கிடைக்கும். ஆனால் ருசிக்கு எந்த குறவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2ன்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு நெய் சேர்த்துக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக தான் இருக்கும். பாயாசம் பிரதமன் எல்லாத்துக்கும் நெய் எவ்வளவு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியும் மணமும் இருக்கும். சரி, அது கூடவே நான் இனி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை எடுத்து அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே தேங்காய், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு தேங்காவை சின்ன சீவி சின்ன துண்டுகளாக்கி அந்த துண்டையும் இந்த நெய்யில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. தேங்காவை ரொம்ப கருப்பாகவும் வறுத்துடக்கூடாது, அது ஒரு மாதிரி நல்ல ஒரு அழகான கலர் வரணும். அந்த கீயில் போட்டு வறுக்கும் போது அந்த தேங்காய்க்கு ஒரு நல்ல ஒரு மணம் வரும். இனி இதை நம்ம அந்த பாயசத்து கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பிரதமன். அவ்வளோதாங்க, நம்ம பழ பிரதமன் இப்போ ரெடி. வீடே நல்ல மணமாக இருக்குது. இனி இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். இது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல. ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.